ஹாய், வெல்கம் டு அவர் யூனிவர்ஸ். நம்ம இன்னைக்கு மலையாள படமான மார்க்கோ. ஆமாங்க, ரொம்ப ஓவர் ரேட் பண்ண, ரொம்ப ஹைப் ஏற்றின அந்த மார்க்கோ படத்தோட தமிழ் ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன் நான் இந்த மார்க்கோ படத்துக்கு போனேன் அப்படிங்கிறதான் அந்த குட்டி ஸ்டோரியே. ஆக்சுவலாக அந்த கிறிஸ்மஸ் டைம்லேருந்தே வந்து மார்க்கோ 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 மார்க்கோன்னு என் காது ஃபுல்லாக ஒலிக்கிற அளவுக்கு நிறையா பேர் வந்து மார்க்கோ வந்து ஒரு வேறு லெவல் படம், மார்க்கோ வந்து ஒரு தரமான படம், மார்க்கோ வந்து ஒரு கேஜிஎஃபே தூக்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிற லெவலில் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க. நானும் சரி ஓகே, படம் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி, படம் வந்துருச்சு இங்கே எங்கள் ஊரில், படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஷோ புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிட்டு போய் படத்தில் உட்காந்தாச்சு. ஆனால் பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிச்சிது. என்ன அப்படின்னா, படம் போட ஆரம்பிச்சு, படம் வந்து மலையாளத்தில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்னடா செய்கிறது அப்படின்னே ஒன்றுமே புரியலை. ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் மலையாளத்தில் வந்துச்சு. சரி, மலையாள படங்கிறனால டைட்டில் மலையாளத்தில் வருதுன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருந்தேன். அதுக்கடுத்து டைலாக் பேச ஆரம்பித்தாங்க, மலையாளத்தில் பேசினாங்க. சரி, ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் மலையாளத்தில் பேசுகிறாங்க போல், அவங்க ஊரில் வச்சு எடுக்கிறனால அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். படம் ஃபுல்லாக மலையாளத்திலே போக ஆரம்பித்தேன். ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு, ஆஹா இது செட் ஆகாது, தமிழில் பார்த்தா தான் நம்மளுக்குன்னா ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்து தேட்டருக்காரங்கிட்ட சொல்லி, இல்லைங்க நாங்கள் வந்து தமிழ் படம்னு நினச்சி வந்துட்டோம், இது மலையாளத்தில் ஓடுது, எங்களுக்கு வேறு படத்துக்கு டிக்கெட் கொடுங்க, ஏன்னா அங்கேயே ஒரு 2-3 ஸ்க்ரீன் இருக்குது அந்த தேட்டர்லேயே அப்படின்னு சொல்லி வாங்கி வேறு ஒரு படத்தை போய் பார்க்க உட்காந்தாச்சு. பார்த்து முடிச்சுட்டு அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து சரி தமிழில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். டெய்லி வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக. தமிழில் வரவே இல்லை, மலையாளத்தில் தான் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் படத்தை தூக்கிட்டானுங்க மொத்தமாகவே. சரி ரைட்டு போச்சு, இதுக்கப்புறம் ஓடிடியில் தான் பார்க்கணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். திடீர்னு பார்த்தா தமிழில் போட்டாங்க. சரி இன்றைக்கி நைட் ஷோ பார்த்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி முந்தா நேரத்து டிக்கெட்டை போட்டு போய் நைட் ஷோவில் உட்காந்தது தான். நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன், ஸ்பாயிலர் அலர்ட்டுங்க இது. நான் இப்போவே சொல்லிடுறேன், படத்தை பற்றி ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. படத்தோட ஓவரால் ரிவ்யூ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் நான் இப்போவே சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. படம் ஒன்றுத்துக்குமே உதவாது. படத்தில் கதைன்னு ஒன்று கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. வயலன்ஸ் 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 மட்டும்தான். அதை வச்சு இந்த படத்தை எப்படி எடுத்து இது பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இன்னொன்று சொல்லிடுறேன், பெரியவங்க, குழந்தைங்க, பெண்மணிகள் யாரும் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துறாதீங்க. ஸ்ட்ரிக்ட்லி நாட் ரெக்கமெண்டட் ஃபார் கேர்ள்ஸ். தயவு செஞ்சு காமிச்சிடாதீங்க யாரும், அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போது நம்ம இதுக்குள்ளே போகலாம். என்னன்னா, படத்தை புக் பண்ணியாச்சு. நானும் என் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தான் போயிருந்தோம் படத்துக்கு. ஆக்சுவலாக நான் வந்து அந்த தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரியா, படத்தை போய் பார்க்கலான்னு உட்காந்தாச்சு. படத்தோட ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அடடா ஜார்ஜ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கோல்டு ஸ்மக்லிங் பண்ணுறாரு. சரியா, அவர் தான் வந்து குடும்பத்தில் மூத்தவர். அவருக்கு மார்க்கோங்கிற தம்பி. சரியா, அதாவது நம்ம ஹீரோ. அடுத்து மூணாவதாக ஒரு தம்பி விக்டர்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவருக்கு கண்ணு தெரியாது. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க இவங்களுக்கு. சரியா, இவங்க 4 பேர் இந்த குடும்பத்தில். இது போக அவங்க தங்கச்சி குழந்தைங்க, இவரோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழந்தைங்கள் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லன் இருக்காப்புல, வில்லனுக்கு ஒரு அப்பா இருக்காப்புல. இவங்க எல்லாரும் எங்கே கனெக்ட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஸ்மக்லிங்கில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க. அடடா சார்ஜ் தான் வந்து கிட்டத்தட்ட அந்த கோல்டு ஸ்மக்லிங்கில் பெரிய கை. அவரை சுற்றி தான் இந்த ஸ்மக்லிங்கே வந்து இந்த புஷ்பா படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல சிண்டிகேட்டுன்னு, அந்த மாதிரி ஒன்று வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக என்னென்னா, படத்துக்கு 5 மினிட்ஸ் லேட்டாக தான் போனேன். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, விக்டர் சாகிற சீனில் தான் நான் உள்ளே போனேன். விக்டர் எதனால செத்தான் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியலை. என்னோட அசம்ஷனில் அவன் எதையோ கண்டுபிடிச்சான், இவன் எப்படி இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேங் வந்து அவனை வந்து ஒரு ஆசிட்லேயே முக்கி கொண்டுட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சீனு. இது முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கோ வந்து வர்றாப்புல, வந்து என் தம்பியை கொன்னவனை வந்து நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படி இப்படின்னு ஒரு ஏகவசனம் பேசினாப்புல. இதுதான் நடந்துச்சு. அங்கேருந்து மார்க்கோவோட ஒரே ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, விக்டரை யார் கொன்னா அவங்கள கண்டுபிடிக்கணும், அதுக்கு பழி வாங்கணும் அவங்கள, அப்படிங்கிறது தான் அவரோட எய்மே. படத்தோட கோலுமே அதுதான். இதுதான் கதை, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா, இது ஒரு கதையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வந்து என்னென்னா, சென்டிமெண்டலாக எனக்கு கொஞ்சமாவது படம் கனெக்ட் ஆகணும். நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். ஒரு படங்கிறது வந்து பார்க்குறவங்க கூட ஓரளவுக்காவது கனெக்ட் ஆகணும். அப்போ தான் அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாவது இருக்கும். துளி அளவு கூட படம் என் கூட கனெக்டே ஆகலை. ஆக்சுவலாக அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுவில் இருக்கிற பாண்டு வந்து
எனக்கு அந்த பாண்ட் அவங்களுக்கு சொல்லவே தெரியலை. சும்மா ஏதோ அவன் என் தம்பி அப்படிங்கிற லெவலில் அது வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அந்த பாண்ட் என்ன, ஏன் நான் அவனுக்காக இவ்வளோ சிவியராக போய் அவனை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற இதை வந்து எனக்குள்ளே கொண்டு வரணும். இல்லை இவன் கண்டிப்பாக எனக்கே தோணணும் ஆக்சுவலாக என்னென்னா, இவன் தம்பியை கொன்னதுக்கு மார்க்கோ இன்னைக்கு கண்டிப்பாக அவங்களெல்லாம் முடிச்சே தீர்வான்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது தோணணும். ஆனால் எனக்கு அது தோணவே மாட்டேங்குது. அவனா நான் பழி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான், இங்கே அவன் தம்பி செத்துப்பிட்டான், இவ்வளோதான் நடந்திருக்கு. எனக்கு ஒன்றுமே அதில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை. இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து இருக்காப்புல, ஹீரோவை என்னால் ஒரு ஹீரோவாகவே பார்க்க முடியல. அவர் வந்து எனக்கு ஒரு ஹீரோவாகவே தெரியலை. ஹீரோவாக தெரிஞ்சால் தான் அவர் பண்ணுற ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு மாசாக தெரியும். எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன என்ஜாயபிளாக இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஹீரோ எனக்கு ஹீரோவாகவே தெரில, ரொம்ப டம்மியாக தான் இருந்தார். சரியா, எனக்கு படத்தில் ஒன்றுமே ஒட்டலை என் கூட, அதுதான் உண்மை. படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபஸ்ட்டுலேயே வந்து என்னென்னா, மார்க்கோவுக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட தங்கச்சி பசங்க, அண்ணன் பசங்க எல்லாரும் சேர்ந்து பேசுகிறப்ப, மார்க்கோ ஒரு டெவில், மார்க்கோ ஒரு டேர் டெவில், மார்க்கோ வந்து ஒரு ராங் பர்சன், மார்க்கோ அப்படி, மார்க்கோ இப்படி, மார்க்கோ அந்தாண்ட, மார்க்கோ இந்தாண்ட அப்படின்னு சொல்லி, யாரா நீ ஏன்டா இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், தமிழ் படத்தில் இதெல்லாம் செட்டே ஆகாது. ஆக்சுவலாக என்னென்னா, தெலுங்கு படத்தில் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க, அதை தாண்டியும் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு ஆடியன்ஸே இதை ஏற்றுக்குவாங்களான்னு தெரில, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது படம். நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இதை பற்றி பேச விரும்பலை, கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாகவே சொல்லிடுறேன். சரியா, அவர் தம்பி செத்து போயிட்டாப்புல, அதுக்கு பழி வாங்க போகிறாப்புல. இதில் வந்து என்னன்னா, எல்லாரும் ஒரே கேங்கு. மார்க்கோக்கு அவன் தம்பி யார் கொன்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொலை பண்ணவங்க தான். அவங்களே வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணி இவரை வந்து ஒரு பாதையில் கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறாங்க. இவனாக இருக்குமோ அவனாக இருக்குமோ, எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. மார்க்காவும் லூசு மாதிரி அப்படியே போகிறான் ஒரு பாதையில். இதில் நடுவில் அப்பப்போ மார்க்கோவுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும், நம்ம பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் மார்க்கோ முன்னாடி முக்கியம், மார்க்கோ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுவான், அப்படி இப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடந்த மாதிரி தெரில, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணாங்க எல்லாத்தையுமே. வந்து இவனும் லூசு பைய மாதிரி போயிட்டே இருந்தான் கதையில், அவ்வளோதான் நடந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு கேஜுக்குள்ளே தூக்கி போட்டாங்க, சண்டைக்கு வாடான்னாங்க, இவன் போய் சண்டையை போட்டான். என்ன ஒரு இதுன்னே தெரியலை, அப்படியே போயிடுச்சு கதை. கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த அடடா சார்ஜ்னு ஒருத்தர் அவங்க அண்ணன் இருக்காப்புல, அவரையும் சேர்த்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, முடிச்சு விட்றலான்னு முடிவு பண்ணி அடடா சார்ஜை கொல்ல ஒரு ஆளை அனுப்பி குத்தி போட்டாங்க. ஆனால் என்னன்னா, அந்த லூசு பயலுக்கு கொல்லவும் தெரில, ஒன்றும் தெரில. அடடா சார்ஜி ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றிட்டாங்க. இப்போது மறைக்க முடியாது, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, வில்லன் கேங்கே வந்து கொன்னவன் யாருங்கிற உண்மையை வந்து மார்க்கோட்ட சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவனை போய் பதுங்கிரு நீ அப்படின்னு சொல்லி அண்டர் கிரவுண்டில் பதுங்கிருன்னு அனுப்பி விட்டாங்க. இது நடந்துட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டர் செத்தது அது ரெலவெண்ட்டாக என்னன்னா ஒரு ஃபுட்டேஜ் வரும். ஆக்சுவலாக விக்டர் செத்தது கிடையாது, அதுக்கு முன்னாடி அவங்க கேங்லேயே இன்னொருத்தரையும் கொண்டிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூடியூபர் வந்து அங்கே வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குது, அதை வந்து அம்பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவரோட காரில் ஒரு டேஷ்போர்டில் வந்து கேமரா செட் பண்ணி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாப்புல. அந்த யூடியூபரோட வேலையை வந்து இந்த மாதிரியான செயல்களை வந்து வெளிக்கொண்டு வர்றது தான். அதனால் அவர் அந்த இடத்துல வச்சு அதை பண்ணியிருப்பாப்புல. அதில் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்கும், அதை போலீஸ்காரன்ட்ட கொண்டு போய் கொடுப்பாப்புல. அந்த போலீஸ்காரர் வந்து அதை மேலிடத்துக்கு கொண்டு போய் கொடுப்பாப்புல. அப்படி கொடுக்குறப்ப மேலிடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் கேங்கோட சேர்ந்தவங்க தான். அந்த போலீஸ்காரனையும் முடிச்சிருவாங்க, அந்த யூடியூபரையும் முடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடடா சார்ஜ்கிட்ட போய் இதுக்கு நடுவுலேயே வந்து அந்த போலீஸ்காரர் போய் காமிச்சிருவார் ஃபுட்டேஜை. இதுதான் நடந்திருக்கும். இந்த அடடா ஜார்ஜ் என்ன பண்ணுவார்னா, டக்குன்னு அவர் தம்பி மார்க்கோவுக்கு ஃபோன் அடித்து, இவங்க தான் நம்ம தம்பியை கொன்னாங்க, இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லிடுவாப்புல. அது என்னன்னா, அப்போ தான் மார்க்கோ வந்து காரில் போய்கிட்டு இருப்பாப்புல, அது ஸ்பீக்கரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் வில்லு எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. டப்புன்னு ஒரு அந்த சீட் பெல்ட் இருக்கா, காரோ சீட் பெல்ட்டை போட்டு மார்க்கோ கழுத்தில் லாக் பண்ணிடுவாங்க. மார்க்கோ வந்து வசமாக சிக்கிக்கிடுவாப்புல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எங்கள் அவ்வளோ பெரிய ஆள் அவன் வந்து அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஒரு சாதாரண சீட் பெல்ட்டு கழுது அதை அத்து விட்டுட்டு வர தெரியாதா? இவரெல்லாம் என்னங்க அப்போ வயலன்ஸு, இவர் என்னங்க ஹீரோ சொல்லுங்கள்? எனக்கெல்லாம் சரியான கடுப்பு, என்ன சொல்லனே தெரியலை. சரி அதான் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா, கடைசியில் அவரை கார்லேருந்து இறக்கி போட்டு வில்லன் கேங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீட் பெல்ட் இருக்குல்ல, அந்த சீட் பெல்ட்டை வச்சே பின்னாடி கையை கட்டி வச்சுருக்காங்க. ஏங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது,
நீங்கள் வந்து ஒரு வயலன்ஸ் மூவின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டை வச்சு கட்டி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவாங்க இருக்குது, டப்புன்னு அத்துவிட்டு வந்திருக்கலாம். அவர் என்னடான்னா அப்படியே இருப்பார், அடிப்பாங்க, வாங்குவார், எல்லாம் பண்ணுவாங்க, தலையை அறுக்க போவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவனுக்கு வந்து பயமே இல்லை இவன் கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் லூசுப்பை என்ன பண்ணுவான், அவனை முடிச்சு விட்டுருந்துருக்கலாம் ஈஸியாக. முடிச்சு விடாமல் போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் கூடயே ஒரு ஃப்ரெண்டு இருப்பாப்புல, ஃப்ரெண்டாக வேலைக்காரரானே தெரில அவன், இவன் ஃப்ரெண்டை கொன்னா தான் இவனுக்கு பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வந்து வெட்டி எடுத்துருவான். அதை பார்த்து நம்மால் இப்படியே தான் இருப்பாப்புல. எனக்கு பெருசாக அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபீலிங்ஸும் அந்த மாதிரினா இல்லை. சரி வெட்டிட்டாங்க, அடுத்து இவரை போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உட்காந்துருந்தேன். வழக்கம் போல் தெரிஞ்சதான், எப்படியும் அவர் போட முடியாதான், இவனை முடிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லி வில்லன் வந்து இன்னொருத்தன் கையில் கொடுத்துட்டு போவார். இப்படி திரும்பினோடனே இங்கே இவர் பார்த்தீங்கன்னா அடி பிரிச்சுருவார், எல்லாத்தையும் விட்டு அங்கே ஒரு 50 பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் அடிச்சிருவாப்புல நம்மால். அடித்து படுக்க போட்டு நம்மால் என்ன பண்ணுவார்னா வேகமாக போய் அந்த அவரோட ஃப்ரெண்டோ இல்லை வேலைக்காரரோ யாரோ ஒருத்தர் கையை அறுத்து போட்டாங்கல்ல மார்க்கோக்கு, அவர்கிட்ட போவார் வேகமாக. மார்க் அவனை பிடிச்சி தூக்கி காரை திறந்து உள்ளே தூக்கி போட்டு, சரி ஆஸ்பத்திரிக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு போல், அவனை காப்பாற்றுறதா முக்கியமான வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் நம்மால் டக்குன்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, கப்புன்னு ஒரு சீடி எடுத்து, பாவா வாங்க ஒரு சிரிட்டு போட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பீடி எடுத்து பற்ற வச்சுருவாப்புல. பற்ற வச்சுட்டு அந்த சுருட்டை பற்ற வச்சுட்டு இப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டு, உனக்கு கை வலிக்குதா 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 அப்படின்னு அவன் கையை மொத்தமாக துண்டா அருந்து கிடக்கு. வலிக்குதானா வலிக்கதான்டா செய்யும். அவனும் இப்படியே உட்காந்துருக்கான் எதுவுமே சொல்லாமல். சரி அப்போயாவது ஆஸ்பத்திரி போவார்னு பார்த்தா டப்புன்னு வெளியே இறங்கி வந்து அந்த ரம்பத்தை எடுத்து வரிசையாக அங்கே கீழே அடிபட்டு கிடந்தவன் எல்லாரும் கால் கையெல்லாம் வெட்டி விட்டுட்டு நேராக வில்லன்ட்ட போய் அவனை அறுக்க போகிறாரு. அங்கே தான் கதையில் வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. நீ வந்து உன் தம்பி செத்துப்பிட்டான்னு நினைக்கிறியா, இல்லை உன் தம்பி உயிரோட தான் இருக்கான் அப்படின்னாங்க. எனக்கு சரியான சாக்கு, என்னடா இது கண்ணு முன்னாடி தான் ஆசிடில் முக்கி கொன்னானுங்க, உயிரோட இருக்கான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா உன் தம்பியோட வாரிசு இன்னும் ஒருத்தி வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க பாருங்க. நான் சாக்கு, சரியான சாக்கு. எனக்கு அது என்ன சொல்லேனே தெரியலை, அப்படியே ஸ்தம்பிச்சுட்டேன் நான். இது வரைக்கும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலே இப்படி பார்த்ததே கிடையாது நான், அந்த அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க. சரி இதை எப்படியாவது ஜீரணிச்சு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் படத்தை கண்டினியூ பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்டரோட லவர் வயிற்றுல தான் வந்து விக்டரோட வாரிசு வளர்ந்துட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வில்லனோட அப்பா இருப்பாப்புல, அவர் வந்து அந்த பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு ரெடியாக இருப்பாப்புல, நீ வந்து என் மகனை கொண்டுட்ட அப்படின்னா நான் வந்து உன் வாரிசு இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாப்புல. உடனே நம்மளுன்னு கத்திக்கிட்டே கிளம்பி போயிடுவாப்புல. இதுதான் நடந்தது. இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபு. இங்கேயே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முடிச்சிருந்துருக்கலாம் படத்தை. இவங்க மறுபடியும் வந்து செகண்ட் ஹாஃப்னு ஒன்றை போட்டு அதுக்கு கதை வேணுங்கிறக்காக தான் இதை போட்டு வச்சுருந்தாங்க. இதில் இன்னொன்று நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு சீனில் மார்க்கோக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ட்ரோவில் வந்து நாய் கூடலாம் ஃபைட் பண்ணுவார் நம்ம ஆள். அப்படி பிரிச்சிருவார் நாயை விட்டு. நாய் வாயெல்லாம் வந்து இப்படி ரெண்டா தாடையை பிடிச்சி இப்படி உருவி ரத்தத்தை கலக்கலன்னு கொட்ட வச்சுருவாப்புல. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே பயந்துருவீங்க, யாரா இவன் மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சீன்லாம் படத்தில் வச்சுருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் வச்சாங்கன்னே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. நான் ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் பண்ணியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க அப்பா வில்லனோட அப்பா தான் வந்து அந்த பொண்ணை கடத்தி வச்சுருப்பாப்புல. உடனே வந்து மார்க்கோ என்ன பண்ணுவார்னா அந்த பொண்ணை தேடி போவார். ஒரு சிலரை அடித்து போட்டு அவங்ககிட்ட விசாரித்து அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போவார். போய் பார்த்தா அங்கே ஒரு 100 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து மொட்டை மாடியில் வச்சுருக்கிறதா மாதிரி சீன் இருக்கும். இங்கேருந்து மொட்டை மாடிக்கு ஏறணும். வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க. 100 பேர் நம்மால். அது கிட்டத்தட்ட சிங்கிள் டேக் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது, சிங்கிள் டேக்கான்னு தெரில. 100 பேரையும் அடிக்கிறது சிங்கிள் டேக் மாதிரி தான். அந்த படியில் ஏறிக்கிட்டே அடிச்சுட்டே போவாப்புல வரிசையாக. அந்த கேமராமேன் பின்னாடி அப்படி இப்படின்னு வளைச்சி நெளிச்சு அங்கே இங்கேன்னு எடுத்துகிட்டே போவாங்க. பெரிய ஃபைட் சீனு, ரத்தம் செதற எல்லாத்தையும் கொன்று குவிச்சிட்டு மேலே போனால் அங்கே வேற ஒருத்தி இருப்பா. பார்த்தா அவங்க அப்பா பக்கத்தில் இருப்பார், அந்த வில்லனோட அப்பா. அவர் சொல்லுவார், மார்க்கோ நீ இங்கே தான் வருவ அப்படின்னு தெரியும் சொல்லி. சரி இப்போது அவளை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா அந்த வில்லனோட அப்பா வந்து மார்க்கோவுக்கு ஒரு டீல் கொடுக்குறாரு. என்னன்னா இந்த மாதிரி தங்கம் இந்த ரிலேட்டடான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அவருக்கு என்ன வேணுமோ கேட்டு இதை கொண்டு போய் என் மகன்கிட்ட கொடுத்துட்டு, என் மகன்கிட்ட தான் அவள் இருக்கா நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். அந்த ஸ்பாட்டுக்கு மார்க்கோவும் போவாப்புல. போயிட்டு அவன் சொன்ன மாதிரியே வந்து அந்த சூட்கேஸை கொடுத்துட்டு இது பண்ணுவாப்புல. அந்த சூட்கேஸை வந்து திறந்து பார்த்தா உள்ளக்க அவங்க அப்பாவோட கை இருக்கும். வில்லனுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா அப்படின்னு.
அப்பதான் வந்து மார்க்கோ திங்க் பண்ணியிருக்காரு, நம்ம முன்னாடி தான் வில்லனே இருக்கானே, அப்புறம் எதுக்குடா நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வில்லனே பிடிச்சி கையை கட் பண்ணி துண்டை எடுத்து பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போயிடுவாப்புல. வில்லனை கடத்தி இன்னொரு இடத்துல மார்க்கோ வச்சிருவாப்புல. இப்போ மார்க்கோ டீல் சொல்றாரு பையனுக்கு, அதாவது வில்லனுக்கு, என்ன அப்படின்னா, உங்க அப்பா உனக்கு வேணும்னா அந்த பொண்ணை கொடுத்துட்டு லொக்கேஷனை என்கிட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்றாப்புல. அந்த பொண்ணை அனுப்பிட்டு லொக்கேஷனை வாங்கிட்டு அங்கே போனா லொக்கேஷனில் வந்து ஒரு பெரிய குடோனு. அந்த குடோன் கதவை லைட்டாக வில்லன் வந்து திறந்து பார்க்குறாப்புல. அவங்க அப்பா சென்டராக உட்காந்துருக்காப்புல உள்ளக்க. அவரை வந்து எய்ம் பண்ண மாதிரி ஒரு கன் இருக்குது. கன்னோட ட்ரிகர் வந்து அந்த கதவோட இதில் கனெக்ட் ஆகிருக்கு. கதவை திறந்தா ட்ரிகர் இதாகி அவங்க அப்பா செத்துருவார் ஃபயர் ஆகி. இன்னொரு இது என்னென்னா, அவங்க அப்பா தலைக்கு மேலே அந்த ஆசிட் வேறு இருக்குது, அதுவும் கொட்டி அவங்க அப்பா மொத்தமாக கருகிடுவாப்புல. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாப்புல மார்க்கோ. சரி அவங்க அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு லைட்டாக திறந்ததை இன்னொரு பக்கமாக போய் சைடில் இருக்கிற ஜன்னல் கிண்ணல்லாம் உடச்சி வில்லன் உள்ளே வந்து எல்லாத்தையும் பக்காவாக லாபகமாக வந்து கழட்டி விட்டுட்டு அவங்க அப்பாவை சேவ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறப்ப, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேங்கில் இருக்கிற ஒருத்தன் வந்து வெளியே கூப்பிட்டு போகணுங்கிறதுக்காக மெயின் டோரே ஓப்பன் பண்ணிடுவான். அது ஒரு பாம்பை ட்ரிகர் பண்ணிடும் டப்புன்னு. அங்கே தான் மார்க்கோ வந்து பயங்கரமாக திங்க் பண்ணியிருக்காப்புல. அடியில் டிக்கிக்குள்ள ஒரு பாம்பை வேற வச்சுருக்காப்புல. பார்த்தா டிக்கி டிக்கின்னுச்சு. வில்லன் குனிஞ்சு பார்த்தான், அவங்க அப்பா டிக்கிக்கு அடியில் இருக்குது. சரிப்பா நீ செத்து பேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் பயந்து போய் பின்ன போயிட்டாரு. அவங்க அப்பா வந்து என்னை விட்டுட்டு போகாதரா மவுன்னு எவ்வளோ கெஞ்சி பார்த்தாரு, இவன் கேட்கல. அவங்க அப்பா எந்திரிச்சா அந்த பாம்பு வெடிச்சிருங்கிற எந்திரிச்சிட்றாரு. பாம்பு வெடிக்குது. அவங்க அப்பா துண்டு துண்டாக பீஸ் பீஸாக போய் செத்து போயிடுறாப்புல. அதையும் ராவாவே காமிச்சிருப்பாங்க அவங்க. ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். அதை முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து வில்லனுக்கு செம்ம இதாயிரும். உடனே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த அவங்க அப்பா கையிருந்த சூட்கேஸ் இருக்குது தெரியுமா, அங்கே தான் ட்விஸ்ட்டே படத்தில் வச்சாங்க. இன்னொரு செகண்ட் ட்விஸ்ட் அது. எனக்கு வந்து அதுவும் ஜீர்ணிக்க முடியல. டப்புன்னு அந்த சூட்கேஸை தூக்கிட்டே வந்து போய் இன்னொரு ஆளை பார்க்குறாப்புல. பார்த்தா அவரு தான் மெயின் வில்லனா, அதாவது இவரோட அண்ணன் மாதிரி. அண்ணன் மாதிரியா அண்ணனான்னு தெரியல. அவர்கிட்ட போகிறாப்புல, இங்கே பாரு நம்ம அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கையை தடவி பார்த்துட்டு வில்லன் வந்து பழைய நினைவுகளை ஓட்டி பார்க்குறான். சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, அது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அதுவும் கனெக்டே ஆகலை எனக்கு. என்னென்னா அவங்க அப்பா வந்து இவனையும் தடவி கொடுத்து வளர்த்த மாதிரி அந்த கையை வச்சு ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. அது என்ன இடம் அப்படின்னா, அவன் இருக்கிறது வந்து ஒரு கறி வெட்டுற இடம். மாடாக வெட்டி தொங்க விட்டுருக்காங்க. உடனே இதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி அந்த பெரிய வில்லன் என்ன பண்ணுறான், கையில் இந்த கத்தி வச்சு சதக் 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 சதக்குன்னு வெட்டுறான். ரத்தம் தெரிக்குது. ஏன்டா மாட்டை போட்டு இப்படி வெட்டுறான், மார்க்கோ உள்ளடா வெட்டணும்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் அப்படியே கேமராவை பேன் பண்ணுறாங்க. பார்த்தா மனுஷன் அவர் பெரிய வில்லங்கிறத வந்து அந்த இடத்துல காட்டுறாங்களாம். எனக்கு வந்து உண்மையிலே நான் நம்பிட்டேன் அவர் பெரிய வில்லன் தான் சொல்லிட்டு. அங்கேருந்து இவங்க 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு மார்க்கோ வீட்டுக்கு போகிறாங்க, மார்க்கோவை கொல்றதுக்காக கேங்கை கூப்பிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அடடா சார்ஜ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காப்புலன்னா, இது அடடா ஜார்ஜோட கோட்டை, இங்கே வந்து அடடா ஜார்ஜை யாரும் தொட முடியாது அப்படின்னு ஒரு டைலாக்கை விட்டாரு. அதனால நீ என்ன பண்ணுனா மார்க்கோ, அந்த பொண்ணு லவ்வரு எல்லாரையும் கூப்பிட்டு, ஆமாங்க இவருக்கு ஒரு லவ்வர் இருக்குது, லவ்வரா இல்லை ஒய்ஃபானே தெரில, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க, அதை காட்டினாங்க. அவள் அந்த மோதிரத்தையும் கழட்டி கொடுத்துட்டா, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு. திருப்பி உங்கள் அண்ணன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டா. அது என்ன கதைன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவள் அந்த கதையில் தேவையே கிடையாது, எதுக்கு வச்சுருந்தாங்கன்னே தெரியலை. அவள் எல்லாரையும் கூப்பிட்டு, நீ வந்து நான் சொல்கிற வரைக்கும் எங்கேயாவது போய் இருந்துக்கோ, நான் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொன்னாப்புல. இவர் கேட்கல, போகமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த பொண்ணுக்கு வந்து பிரசவ வலி வந்துருச்சு. உடனே எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னோடனே இவங்க அண்ணன் வந்து அடடா சார்ஜ் வந்து முடியாது, அதெல்லாம் ரிஸ்க்கு, அதனால் நானே டாக்டரை இங்கே வர வைக்கிறேன்னு இங்கே வர வச்சு பார்க்குறாப்புல. பார்த்தா டப்புன்னு கரண்ட் போயிடுது. அப்போ தான் புரியுது வில்லன் என்ட்ரி அப்படின்னு. உடனே அடடா சார்ஜ் மறுபடியும் ஒரு டைலாக்கை போடுறாரு, இது என் வீடு, என் வீட்டில் எனக்கு தெரியாமல் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. இதில் என்னென்னா அடடா சார்ஜ் மெயினில் வீட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்காப்புல. மார்க்கோ வந்து அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி எடுத்து மேலே ஒரு ரூமில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரூமை பூட்டிட்டு அந்த ரூம் வாசலில் சேர் போட்டு உட்காந்துருக்காரு. இந்த மார்க்கோவோட வேலைக்கார பையன் இல்லை ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனை சொன்ன தெரியுமா, கையை வெட்டிட்டாங்கன்னு, அவன் வந்து என்னென்னா மொத்த இந்த இவங்க அண்ணனோட ஒய்ஃபு, தங்கச்சியோட புருஷன், குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு சமையக்கட்டுக்குள்ளே போய் அவன் சமையக்கட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணுறான். அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க, அவன் பாதுகாப்பாக அங்கே இருக்கான். நம்மால் வில்லன் வந்து ஒரு 30 பேர் அனுப்புகிறாப்புல உள்ளக்க வீட்டுக்குள்ளக்க கன்னோட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அடடா சார்ஜ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரைஃபிளோ இல்லை ஏதோ ஷார்ட் கன்னோ ஒன்று வச்சுருக்காப்புல, ஒரு கத்தி வச்சுருக்காப்புல. அதை வச்சுக்கிட்டு இருட்டுக்குள்ளேயே வந்து
சம்பவம் பண்ணுறாப்புல. அவர் வீடுங்கிறனால அவருக்கு பார்த்துவையெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீட்டாக எங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்து டப்புன்னு குத்தி சுட்டு கொண்டுடுறாப்புல. அந்த சீன் கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு. அவர் ஃபைட் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு வில்லன் என்ன நினச்சான்னு தெரில, வெளியே இருக்கிற எல்லாத்தையும் டபடபன்னு மொத்தமாக சுடுங்கன்னு சொல்லிடுறான். எல்லாரும் வரிசையாக சுடுறாங்க. ஜன்னல் கின்னல்லாம் உடச்சிக்கிட்டு போயிடுது சுட்ட சுடில். அப்பன்னு பார்த்து 2 குண்டை உருவி வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டுறாரு. டப்புன்னு குண்டு வெடித்து வீடே வந்து இடிஞ்சு போன ஸ்டேஜுக்கு மாறிடுது. உள்ளே போய் வில்லன் என்ட்ரி ஆகி பார்க்குறாரு. அடடா சார்ஜ் நடு வீட்டில் குண்டடி அந்த குண்டில் மாட்டி கீழே கிடக்காப்புல உயிர் இருக்குது. சரியா, உடனே வந்து ஃபைட்டு மறுபடியும் ஆரம்பிக்குது. எல்லாரும் வந்து மொத்த கேங்கோட வில்லன் போகிறாப்புல, மார்க்கோவை பிடிக்கிறாப்புல, அடின்னு அடிக்கிறாப்புல. அங்கே இருந்த சமயக்கட்டு ரூமுக்கு வந்து தம்பி சின்ன வில்லன் போகிறாரு. அவர் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளை சின்ன குழந்தைங்க கூட பார்க்கல, எல்லாத்தையும் சார மாதிரி அடிக்கிறாரு. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டரை வெடிக்க வைப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. அவர் அந்த சிலிண்டரை எடுத்து அந்த பிள்ளைகளெல்லாம் படுக்க போட்டு எப்படியாச்சும் நச்சுன்னு மூஞ்சி மேலே அடித்தார். மூஞ்சி செதஞ்சு எல்லா பிள்ளையும் செத்து போச்சு வரிசையாக. அதை அப்படியே காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு. ராவாக தான் இருக்கும். இதுக்கடுத்து ஒரு கொடூரமான செயல் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு இந்த வில்லன் நேராக வந்து மார்க்கோ அடிச்சிட்டாப்புல. மார்க்கோ வெளியே உட்காந்து அந்த கதவை திறந்து உள்ளே போனால் அவள் பிரசவம் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே இருந்த டாக்டர் நர்ஸ் 2 பேர்த்தையும் குத்தி போட்டு, நம்மால் வந்து நானே உனக்கு பிரசவம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவளோட வயிற்றுல ஒரே அடித்தோடனே குழந்தை வெளியே வந்துச்சு. காலை பிடிச்சி இப்படி தூக்குனாரு. தொப்புள் கொடி இருந்துச்சு. கத்தி வச்சு கப்புன்னு ஒரு கட் பண்ணார். கட் பண்ணிவிட்டு இவன் ஆண் கத்துனா வாயிலே ஒரு சொருகுனார். எல்லாத்தையும் அப்படியே ராவாக காமிச்சிருப்பாங்க. கண்ணை கொண்டு பார்க்கவே முடியாது சீன்ஸ் எதையுமே. நான் வந்து என் ஒய்ஃபை வேறு கூப்பிட்டு போயிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவன் முதல்ல நான் பார்க்குறேன், கண்ணை மூடிட்டு தான் படம் பார்த்துட்டு இருக்கா. அது லைட்டாக கூட பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அவன் போட்டிருந்த சாலையை எடுத்து அவன் மேலே மூடிட்டேன். அந்தளவுக்கு கொடூரமாக இருந்துச்சு படம். அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நீங்களே யூகிச்சுக்கோங்க. சரியா, இப்போது இந்த சீன் முடிஞ்சு கீழே வர்றாங்க. வந்து அங்கே இருந்த அவங்க அண்ணனோட ஒய்ஃபு எல்லாரையுமே வந்து ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. எல்லாமே வந்து பார்க்குற அளவுக்கே இருக்காது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க படத்தில். அதை முடித்தோடனே இதை வந்து அடடா சார்ஜும் மார்க்கோவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி தான் நடக்குது. அப்போ கூட மார்க்கோ கையை கட்டலை, ஒன்றும் செய்யலை. மார்க்கோ கீழே தான் உட்காந்துருக்காப்புல அடி வாங்கி. அவங்க அண்ணனும் அந்த குண்டடிப்பட்டு அப்படி தான் கிடக்காப்புல. யாரும் ஒன்றும் பண்ணலை. அப்போல்லாம் சும்மா இருந்துட்டாங்க. அவன் வந்து இதுக்கப்புறம் உன்னைய கொல்றது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் வில்லன் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு. அப்போ அவங்க அண்ணன் சொல்கிறாரு, இதில் இருக்கிற எவனும் உயிரோடு இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொன்னோன்னே கீழே உட்காந்துட்டு இருந்த மார்க்கோ, அதாவது ஹீரோ வந்து டப்புன்னு எந்திரிக்கிறாரு. வெறி வந்த மாதிரி வேகமாக போகிறாரு, குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகுறாரு. அவருக்கு அவரே வந்து தையல் போட்டுக்கிறாரு. அடிபட்ட இடத்துல போட்டு ரெடி ஆகிட்டு, அதாவது ரெஸ்டிங் டைம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருந்திருக்காரு. டப்புன்னு இப்போ எந்திரிச்சிட்டாரு. அதை முன்னாடியே எந்திரிச்சு அடிச்சிருந்துருக்கலாம். ஏன் அதை பண்ணலன்னு எனக்கு தெரில. டப்புன்னு வில்லன் இருக்கிற இடத்துக்கு போனார். பெரிய ஃபைட்டு வச்சு அந்த குழந்தைய காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் கதையே. இதில் வேறு ஒன்றும் கிடையாது. படம் வந்து வயலன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இது வந்து கேஜிஎஃப் இல்லை, எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு கூட கிடையாது. ரொம்ப மட்டமான படம். தயவு செஞ்சு யாரும் போய் தேட்டரில் பார்த்துறாதீங்க. எதுலேயுமே பார்த்துறாதீங்க. பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய்.